பிரைஸ் தி லார்ட். அன்பானவர்களே, எப்படி இருக்கிறீங்க? கர்த்தர் நல்லவர். இந்த ஆகஸ்ட் மாதத்தில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தேவன் ஒவ்வொரு நாளும் மகிமையாய் கர்த்தர் நடத்தி கொண்டு வருகிறார். இந்த மாதத்தில் விசேஷமாய் ஆகஸ்ட் 15ஆம் தேதி 16ஆம் தேதி 2 நாட்கள் விசேஷித்த கூட்டத்தை சபையில் வைத்திருக்கிறோம். 15ஆம் தேதி காலையில் 9 மணிக்கு ஆரம்பமாகும். சாயங்காலம் கூட்டம் கிடையாது. 16ஆம் தேதி சாயங்காலம் கூட்டம் இருக்கிறது, ஞாயிற்றுக்கிழமை. சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை 2 நாள் மறந்துடாதீங்க. கண்டிப்பாக வாங்க. விசேஷமாக தேவ பிள்ளைங்களே, ஒரு வல்லமையான தேவ ஊழியக்காரர் வருகிறார். அதனால் திருப்பூர்லேருந்து பாஸ்டர் பால் சுபாஷ் என்று சொல்லி ஒரு தேவ மனுஷன், நல்ல ஒரு ஜப வீரன், கர்த்தர் அவரை கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். யாரும் மிஸ் பண்ணாதீங்க. நீங்கள் வந்து கலந்து கொள்ளுங்கள். கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். இந்த நாளில் ஒரு வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். சங்கீதம் 46வது சங்கீதம் 1ஆம் வசனம். தேவன் நமக்கு அடைக்கலமும் பெலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். தேவன் நமக்கு அடைக்கலமும் பெலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். யாரை நீங்கள் அடைக்கலமாக வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க? தேவனை அடைக்கலமாக வச்சுக்கிட்டு இருக்கிறீங்களா? தேவன் நமக்கு அடைக்கலமாக இருக்கிறார். அவர் தாங்க நமக்கு அடைக்கலம். அவருடைய அடைக்கலத்தில் நீங்கள் வந்துட்டீங்கன்னா ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுவீங்க, ஒரு பெரிய விடுதலையை பெற்றுக்கொள்ளுவீங்க. தேவன் நமக்கு அடைக்கலமாக இருக்கிறார், பெலனாக இருக்கிறார். நம்முடைய பெலன் யாருங்க? உங்களுடைய பெலன் யாருங்க? ஆண்டவரை பெலனாக கொள்ளுங்கள். ஆண்டவரை பெலனாக கொள்ளும் பொழுது ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நீங்கள் பார்க்க முடியும், விடுதலை பெற்றுக்கொள்ள முடியும். அவர் தாங்க நமக்கு அடைக்கலம், அவர் தாங்க நமக்கு பெலன். ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணை அவர்தான். நமக்கு வருகிற ஆபத்து நேரத்தில் நமக்கு துணை செய்ய இந்த உலகத்தில் யாராலையும் முடியாது. கஷ்டம்னு வந்துச்சுன்னா, ஆபத்துன்னு வந்துச்சுன்னா, தேவ பிள்ளைகளை எல்லாரும் நம்மளை விட்டு ஓடி போயிடுவாங்க. எல்லாரும் நம்மளை புறம்பே தள்ளிடுவாங்க. யாரும் ஒரு ரூபா கூட பண விஷயத்திலையோ அல்லது அன்பிலையோ அல்லது எதுலையுமே நம்ம நேசித்து நம்ம மேலே கவனம் செலுத்த மாட்டாங்க. யாருமே எதுவுமே செய்ய மாட்டாங்க. ஆனால் வசனம் சொல்லுகிறது, நமக்கு துணையாக இருக்கிறவர் கர்த்தர். அவர் தாங்க நமக்கு துணை நின்று ஆபத்து நேரத்தில் நமக்கு சகாயம் பண்ணி நம்மை ஆசீர்வதித்து விடுவிக்க முடியும். உங்கள் ஆபத்தில், உங்கள் பிரச்சனையில், உங்கள் போராட்டத்தில் உங்களுக்கு உதவி செய்ய ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். அதனால் ஏதோ ஒரு ஆபத்து உங்களை சிக்கி சூழ்ந்து இருக்கிறதா, ஏதோ ஒரு போராட்டம் உங்களை சுற்றிலும் நிற்குதா, பயப்படாதீங்க. இப்போ ஆண்டவர் உங்களுக்கு துணையாக இருப்பார். உங்களுக்கு அனுகூலங்களை செய்வார். உங்களுக்கு ஆண்டவர் ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்து உங்களை ஆசீர்வதித்து மகிழ பண்ணுவார். நான் உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவன் எங்களுடைய இந்த பிள்ளைகளுடைய அடைக்கலமும் பெலனுமாக இருக்கிறீர் ஆண்டவரே. நீர் இந்த பிள்ளைகளுக்கு துணையா இருக்கிறீர். சந்தா ரீமா லகா தரந்தலோ சி ஆண்டவரே, பெலனும் அடைக்கலமும் துணையுமா இருந்து இந்த பிள்ளைகளை ஆசீர்வதித்து கர்த்தர் கனப்படுத்துங்கப்பா. இவருடைய வாழ்க்கையில் அற்புத அடையாளங்கள் நடக்கட்டும். கர்த்தர்களை ஆசீர்வதித்து கர்த்தர்களை மேன்மைப்படுத்தும்படி நான் ஜெபிக்கிறேன். உமது கரத்தில் நான் ஒப்பு கொடுக்கிற சுவாமி, அற்புதங்கள் நடக்கட்டும். இந்த மகனையும் இந்த மகளையும் நீர் ஆசீர்வதித்து கர்த்தர் பலப்படுத்தி நீங்கள் நடத்துங்க. உங்கள் நாமத்தை மையப்படுத்தி கொள்ளுங்க. தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நீர் பலனாக, அடைக்கலமாக, துணையாக இருந்து இவர்களை நடத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க, பொறுப்படுங்க. இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களுக்கு அடைக்கலமும் பெலனும் துணையுமா இருந்து உங்களை நடத்துவார். ஆமென்.